வணக்கம். அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை ரஷ்யா சாங்ஷன்ஸ் பில் அப்படின்னு ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்களால வந்து டேரிஃப்ஸை 500% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு, இந்த பில்லில் என்ன இருக்குது, நம்ம இதனால் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுலாம் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலையில் டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் டெய்லி ஈவினிங் வந்து ஜியோ பாலிடிக்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2 அப்டேட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இது என்ன பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யா சாங்ஷன்ஸ் பில்லுன்னு சொல்லிட்டு இது ஒரு பை பார்ட்டிசன் பில் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா, ஒரு கண்ட்ரி மட்டும் பர்டிகுலராக வச்சு கிரியேட் பண்ணுற பில். அப்போ இதில் என்ன பண்ண போகிறாங்க, ரஷ்யா வந்து உக்ரைன் வாருக்கு ரொம்ப நாளாக இழுத்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நெகோசியேஷனுக்கு பெருசாக அவங்க வந்து பண்ணிய மாட்டேங்கிறாங்க. அப்படி அவங்கள நெகோசியேஷன் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் அவங்களோட எக்கனாமி வந்து கிரிப்பிள் ஆகணும். அவங்களோட எக்கனாமியை வந்து ஆல்ரெடி பாதிக்கிறதுக்காக நிறைய சாங்ஷன்ஸ் விதிச்சாச்சு, யூரோப்பும் அமெரிக்காவும் சேர்ந்து. இருந்தாலும் உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் வந்து ரஷ்யாவோட எக்கனாமியை இன்னுமே தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது. பர்டிகுலர்லி 3 நாடுகள், மற்றதெல்லாம் குட்டி குட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து இந்தியா. இந்தியா என்ன பண்ணிட்டோன்னு சொன்னால், இந்த போருக்கு அப்புறமா, அதாவது ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்புறமா அமெரிக்காவும் யூரோப்பும் நிறையா சாங்ஷன்ஸ் விதிச்சதுனால இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் பர்ச்சேஸை இல்லாட்டி இந்த எனர்ஜி பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அவங்களோட நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம ஜாஸ்தி பண்ணதுனால அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆயில் வந்து விற்காமலாம் இல்லை, விற்கிட்டே தான் இருக்குது. அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த பணம் வந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா, போரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க முடியுதுங்கிறாங்க. இது ஃபஸ்ட் நாடு. ரெண்டாவது சைனாவும் நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லை நம்மளுக்கு அதிகமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். 3வது பிரேசில். இந்த 3மே பிரிக்ஸ் நாடுகள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள். பிரிக்ஸ் நம்ம அளவுக்கு இல்லை, அதாவது பிரேசில் வந்து நம்ம அளவுக்கு இல்லைனாலுமே அவங்களும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் இம்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவிலேருந்து. அப்போ இவங்களை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அப்போ ட்ரம்ப் அவர்கள் முதல்ல வந்தோடனே நிறையா டேரிஃப் விதிச்சார். அதெல்லாம் எப்படின்னா எக்கனாமிக் டேரிஃபாக இருந்துச்சு. அதாவது ரெசிப்ரோகேட்டிவ் டேரிஃப் பண்ணுறேன், என்கிட்ட என்ன டேக்ஸ் வாங்குறீங்களோ அதே தான் நான் உங்ககிட்ட டேக்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமாவும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், பொதுவாக டேரிஃப் வந்து 5% 20% இருக்கும். அதாவது நம்ம நாட்டில் ஏதாவது நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம்னு சொன்னால் அதுக்கு அவங்க வந்து வட்டி டேக்ஸ் போட்டு அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது, மார்க்கெட்டை அலோவ் பண்ணுறது. ஏன்னு சொன்னால், உலகத்துலேயே அதிகமான பணக்காரங்க இல்லாட்டி அதிகமான பர்ச்சேசிங் பவர் இருக்கிற பிக்கெஸ்ட் கண்ட்ரினா அது அமெரிக்கா. ஒரு சில நாடுகள் வந்து பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம், ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் அமெரிக்காங்கிறது மிகப்பெரிய நாடாக இருக்குது. அங்கே உள்ள பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்திங்கனால அதிகமான கன்சியூமர்ஸ், அதாவது பணத்தளவில் அதிகமாக கன்சியூம் பண்ணுறது அமெரிக்காவாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சந்தையை ஒரு வெப்பனாக பயன்படுத்தி, என் நாட்டுக்கு அப்போ உங்களை எக்ஸ்போர்ட் பண்ண விட மாட்டேன், நீங்கள் அப்போ உங்கள் நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண விடனா உங்கள் நாட்டு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து பணம் இருக்காது, அப்போ ஓவரால் உங்கள் எக்கனாமி ப்ராப்ளம் வரும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். அப்படி இருக்கும்போது முன்னாடி இருந்தாலும் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு அதிகமாக பணம் வேணும், என்னையை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்களை வச்சு நான் சம்பாதிக்கிறது இல்லை, நீ எதுக்கு மற்றவங்ககிட்ட போய் வாங்குற, என்கிட்ட வந்து வாங்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பண்ணுறதுக்கு பேர் பியூனிட்டிவ் மெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இது நோக்கமே பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் கிடையாது. இதனால் வந்து அவங்க எக்கனாமியை பில்டு பண்ணுறது நோக்கம் கிடையாது, பனிஷ் பண்ணுறது தான் நோக்கம், உங்களை தடுக்கிறது தான் நோக்கம். நீங்கள் ரஷ்யா ஆயில் வாங்கக்கூடாது, தடுக்கிறது நோக்கம். அப்போ இவங்க இந்த சாங்ஷன்ஸ் பில்லில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ரஷ்யாவோட போரை தடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பில் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும்னு சொன்னால், இன்னொரு சைடு ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம், வெனின்சுலா ஆயில் ஃபுல்லாக கையில் வந்துருச்சு. அப்போ இவங்க கிட்ட வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் ரிசர்வ்ஸ் பயங்கரமாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ டேரெக்டாக அவரே சொல்லிட்டாரு, நான் ஆயில் பிஸ்னஸ்லாம் இருக்கிறேன், இப்போ கிட்டத்தட்ட 500 மில்லியன் பேரல்ஸுக்கு மேலே வந்து இப்போ எடுத்து விற்க போகிறேன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இப்போது ஆயில் பிஸ்னஸில் ஒரு டைரக்ட் காம்படிட்டர் வந்து ரஷ்யா இருக்கிறாங்க. அதை தடுக்கிறதுங்கிறது இப்போ ஒரு செகண்டரி பெனிஃபிட். இதுக்கு வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இடத்துல என்ன சொல்லுவாங்க, போருக்காக தான் நான் நிறுத்துறேன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இப்போது இந்த பில்லுடைய டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த பில் என்ன சொன்னால், மேண்டேட் பண்ணல, அதாவது ரஷ்யன் ஆயில் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்குலாம் 500% டேரிஃப் அப்படின்னு அது சொல்ல கிடையாது. அந்த பில்லில் என்ன தான் சொல்லணும்னு சொன்னால், உங்களுக்கு இப்போ பவர் கிடச்சிருச்சு. ஏன்னா இப்போ இவங்க என்ன பண்ண முடியாதுன்னா, இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது. அவங்களுடைய சட்டத்திட்டம் படி ஃபஸ்ட்டு செனேட்டில், அப்புறம் லாவில், அப்புறம் பிரசிடென்ட்டு எல்லாம் ஓகே பண்ணால் தான் ஒரு பில் சாங்ஷன் ஆகும். அப்படி அந்த பில் சாங்ஷன் ஆனதுக்கப்புறமா இப்போ பிரசிடென்ட் கிட்ட ஒரு பவர் கிடச்சிருச்சு. என்ன பவர் கிடச்சிருச்சுன்னா, இப்போ அவர் வேணும்னு சொன்னால் நினச்சா யார் மேலே வேணால் 500% டேரிஃப் போட முடியும். ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் போட முடியும். என்ன காரணத்துக்காக போட முடியும், அவங்க ரஷ்யா கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற காரணத்துக்காக போட முடியும். அதான் இந்த பில். அப்போ இந்த பவரை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக அவங்க வந்து ப்ரெஷரைஸ் பண்ணலாங்கிறது தான் பிளான். நம்ம என்ன ஆர்கியூ பண்ணுறோன்னு சொன்னால், அங்கே பாரு, நாங்கள் 140 கோடி மக்கள் இருக்கோம், எங்களுக்கு வந்து எனர்ஜி அவ்வளோ அத்தியாவசியம். இப்போ நம்ம நாளைக்கு வந்து பெட்ரோல் விலை ஏறிச்சுனாலோ இல்லாட்டி பெட்ரோல் இல்லைனாலோ டீசல் இல்லைனாலோ நாடே ஸ்தம்பிச்சிடும். நீங்கள் சண்டை போட்டுருக்குது உங்களுக்குள்ள பாலிடிக்ஸ்க்காக என்னோட 140 கோடி மக்களோட தேவையை என்ன பண்ண முடியாதுன்னு சொன்னால் அசால்ட்டாக விட முடியாது. அதனால் நீங்கள் என்ன வேணால் சண்டை போட்டுக்கோங்க. உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு இருக்குது. என்ன கூட்டமைப்பு இருக்குது, யூஎன் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. இவங்க ஒரு சாங்ஷன் விதிச்சாங்கன்னா நான் அதை மதிக்கலாம். ஒரு தனிப்பட்ட நாடு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக சொல்கிறத என்னோட கமர்ஷியல் விஷயத்தில் நீ தலையிட முடியும், அதனால் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் மதிக்காமல் தான் இருக்கிறோம்.
அதனால் நம்மளுக்கு டேரிஃப் போடுறாங்க. அது வந்து அந்த நாட்டோட டேரிஃப். அது என்ன பண்ணலான்னு சொன்னால் நான் வந்து என்னோட எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக சொல்லிக்கலாம். இந்த மாதிரி 500% சொன்னால் இது வந்து இதே கிடையாது. என்னென்னா இப்போ ஒரு பொருள் இருக்குது, 100 ரூபா ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். அது 100 ரூபாய்க்கு டேக்ஸே 500 ரூபா. அப்போனா அந்த பொருளை வந்து ஏற்றுமதியே பண்ண முடியாது. அப்போ கிட்டத்தட்ட இது வந்து என்னென்னு சொன்னால் வெளிப்படையாக பேன் பண்ணுற மாதிரி தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உலக லெவலில் மார்க்கெட் எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் அக்ரீடு லாக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அப்போது இந்த நாடு இப்படி பண்ணால் கூட நம்மளோட ஸ்டாண்ட் வந்து UN and WTO பண்ணாத வரைக்கும் நான் வந்து இதை மதிக்க மாட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால் கன்சிடரபுளாக ரஷ்யன் ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சிட்டோம். ரிலையன்ஸுமே வந்து இம்போர்ட் பண்ணுற கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய ரிஃபைனரி இருக்குது. இது என்ன பண்ணிட்டு இன்னொரு என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்மளோட தேவை மட்டும் இல்லாமல் ரஷ்யன் ஆயிலை நேரடியாக வாங்க முடியாத நிறைய பேர் நம்ம மூலமாக வாங்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த க்ரூட் ஆயிலை வாங்கி நம்ம நாட்டில் ரிஃபைன் பண்ணி அதை வந்து ரிஃபைன்டு எனர்ஜியாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இது வந்து சட்டத்திட்டப்படி இது அலவுடு. ஏன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற சட்டம் வந்து அவங்களுடைய சாங்ஷன்ஸே வந்து ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு தான் இருக்குது ஒன்று. இன்னொன்று என்னென்னா இந்த ரிஃபைன் பண்ணும்போது அந்த ப்ராடக்டே மாறிடுது. அப்போது சோர்ஸ் ப்ராடக்ட் வேறு, எண்டு ப்ராடக்ட் வேறு. அப்போது இந்தியா நடுவில் உள்ளே போந்து அது ரிஃபைன் பண்ணுறதுனால அது இந்தியன் ப்ராடக்டாகவே மாறிடுது. இப்போ கூட நம்ம வந்து என்ன பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து இந்தியாவிலேயே ஒரு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஹப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன ஆகும்னு சொன்னால் இங்கே தயார் பண்ணுற பொருள்லாம் என்ன தான் இஸ்ரேலோட டெக்னாலஜியாக இருந்தால் என்ன தான் இஸ்ரேலோட கம்பெனிஸ் இங்கே வந்து எல்லா வேலைகள் பண்ணாலுமே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படும் போது இந்தியாவோட வெப்பனாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணப்படும். அதனால என்ன ஆகும்னு சொன்னால் இஸ்ரேல் கூட சண்டை போடுற நாடாக இருந்தாலும் இஸ்ரேல் கூட பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்றது நாடாக நம்மகிட்ட இருந்து வாங்குவாங்க. அப்போ இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம நாட்டுக்கு ரிஃபைனரிஸை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம், நிறைய பேருக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு நேரடியாக வாங்க முடியாமல் இருக்கும் நம்ம கூட வாங்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதே நடந்துட்டு இருந்தது. இப்போது வந்து அதுலேயும் அவங்க கை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து ரிலையன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் குறைச்சிட்டாங்க. பட் இது நம்ம எப்படி கையாள போகிறோம், இது இதோடு நிற்குமா? இன்னும் அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதாவது என்னென்னா வேர்ல்டு ட்ரேட் எதை பற்றி மதிக்கிறது இல்லை, வேர்ல்டு நார்ம்ஸ் எதை பற்றி கவலைப்படுறது இல்லை, தனக்கு என்ன வேணுமோ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போ கடந்த ஒரு ரீசெண்டான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா பல இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து அமெரிக்கா விலகி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அது நாளைக்கு எடுத்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போது இந்த மாதிரியான ஒரு தான் தோன்றித்தனமான முடிவுகளை அமெரிக்கா எடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இதை வந்து ஒத்துக்கிட்டு நம்ம ரஷ்யன் ஆயிலை நிறுத்திட்டோன்னு சொன்னால் வெனின்சுலா ஆயில் இவங்க இப்போ கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இல்லாருந்தாலுமே மார்க்கெட்டில் நம்மளும் வந்து இப்போ நம்மளுடைய தேவை ரொம்ப ஜாஸ்தி, நம்ம அவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம். நம்மளும் அந்த மார்க்கெட்டோட சேர்ந்து போகும்போது அதோடைய விலை பயங்கரமாக ஏறிடும். ஏன்னா சப்ளை கொஞ்சமாக இருக்கும், டிமாண்ட் ஜாஸ்தியாகிடும். அப்போ சப்ளை கம்மி, டிமாண்ட் ஜாஸ்தியாகும் போது என்ன ஆகும், ப்ரைஸ்லாம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போது உலகத்தில் இருக்க எல்லா மார்க்கெட் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் எல்லோரும் நம்மளை வந்து திட்டிகிட்டு இருந்தாலுமே சைடில் அமெரிக்கா தவிர பாக்கி எல்லா நாடுகளும் இந்தியாவை வந்து பாராட்டிட்டு தான் இருக்கும் சைடில். ஏன்னா நீங்கள் போய் ரஷ்யாவில் வாங்கினால தான் எங்களுக்கு ஓரளவுக்காச்சும் ரேட்டு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் நிஜம், எக்கனாமிக்ஸோட பேசிக்ஸ் அது. இப்போ நம்மளும் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே குதிச்சு நம்மளும் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்து கிளம்பணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பற்றாக்குறை இருக்குங்கிறது ஒன்று, நம்மளுக்கு வந்து விலைவாசி ஏறுன்றது ஒன்று, உலகத்திற்கு எல்லா நாடுகளும் விலைவாசி ஏறும். அப்போ இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், ஓவரால் எக்கனாமிக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வருங்கிறதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இதுக்கப்புறமாவது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உலகமே பாதிக்கப்படும் போதாவது மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் ஸ்பைன் வளர்த்துக்கிட்டு பேச போகிறாங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இதுக்கு இன்னொரு பர்டிகுலர் என்னோட ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டி வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறது இல்லைங்கிறது என்னோட ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன், என்னோட ஸ்ட்ராங்கான வருத்தம். இஸ்ரேல் இருக்குன்னு சொன்னால் இஸ்ரேலோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக ஜூஸ் இருக்கிறாங்க. அந்த ஜூஸ் வந்து இஸ்ரேலுக்கு ஒன்றுன்னு சொன்னால் முதல்ல வந்து குரல் கொடுக்குறது, முதல்ல அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, லாபி பண்ணுறதுல இஸ்ரேலிஸ் தான் இருப்பாங்க. அதே போல் இந்தியன் கம்யூனிட்டி அமெரிக்காவில் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரிய எதிர்ப்போ ஒரு பெரிய குரலோ ஒரு பெரிய ஒரு இதோ காமிக்கிறது இல்லை. இன்னும் இன்னும் இவ்வளோ பெரிய சிக்கல் இது முன்னாடி வந்ததில்லை. பட் இனிமேல் போக இந்தியன் கம்யூனிட்டிலாம் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடிஞ்சுதுன்னு சொன்னால் பெட்டராக தான் இருக்கும். ஆனால் இவங்க என்ன அவங்க பயமுறுத்துறாங்க, நான் அவங்களை அனுப்பிச்சிருவேன், அவங்களுக்கு விசா இல்லைன்னு சொல்லும்போது அப்போ வந்து மொத்த தேவைகளோட தான் தேவை ஜாஸ்தி ஆகிடுது. இப்போ இங்கேருந்து அவ்வளோ மெடிசின்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அங்கே நம்மளோட டாக்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த H1B விசா கூட அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறதுலாம் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ டாக்டர்ஸ்லாம் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, டாக்டர்ஸ்லாம் இருந்துட்டு போட்டோம், மற்றவங்களெல்லாம் நான் தூக்குறேன்றாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்போ டாக்டர்ஸ்லாம் நீ மற்ற இந்தியன்ஸ் அலோவ் பண்ணால் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது ஒரு ப்ரெஷராக இருக்கும். சரி மற்றவங்களாம் நீ விட்டுக்கோ, நான் வந்து இருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கும். பட் நம்மளுக்கு இங்கேருந்து அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற பிரச்சனைகள் பெருசாக தெரியாது. ஸோ அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் வந்து நம்மளுக்கு விளக்கணும் போதோ இல்லாட்டி அதை பற்றி தெரியும் போதோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்சைடர் ப்ராப்ளம்ஸு பிரச்சனைகள்லாம் தெரியும். ஸோ நம்ம சேனல் மெம்பர்ஸ் நீங்கள் வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள், நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து இந்த இம்பாக்டை ஹேண்டில் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு இந்தியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இந்தியன் அமெரிக்கன் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி உங்களோட கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் சொல்லி சந்திக்கிறேன். வணக்கம்.